ஸோ யாருக்கெல்லாம் இன்ஃபோசிஸில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அவங்களுக்காகலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இன்ஃபோசிஸோட ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2025 இன்ஃபோசிஸில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இன்ஃபோசிஸோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ ரவுண்ட்ஸ் இருக்கும், அதில் அந்த ரவுண்ட்ஸில் எந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்தெல்லாம் கொஷின் வரும், எந்த மாதிரி கொஷின் வரும், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ஃபோசிஸில் ஒர்க் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கம்ப்ளீட் கைடாக தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஒரு ஓவர்வியூ ஆஃப் இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ போத் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் சரி, ஹார்ட் ஸ்கில்ஸ் சரி. ஸோ ஹார்ட் ஸ்கில்ஸுங்கும் போது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மாதிரி வரும். சாஃப்ட் ஸ்கில்ஸுங்கும் போது நார்மலாக கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரி வரும். ஸோ இதில் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன் ப்ராசஸ் எந்த மாதிரி இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு. மெயினாக ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து உங்களோட ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெஸ்யூமில் அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ் எல்லாம், கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அந்த ATS சாஃப்ட்வேரில் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, தென் HR இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனில் நான் ஃபுல்லாக வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, HR இன்டர்வியூ, அதுக்கு முன்னாடி ரெஸ்யூம் ஸ்க்ரீனிங், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து எந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து கவர் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத கம்ப்ளீட்டாக நான் இந்த PPTலேயும் இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது. நீங்கள் வந்து இன்ஃபோசிஸ் கெரியர் வெப்சைட்டுக்கே போய்க்கலாம். நீங்கள் வந்து இப்போது காலேஜ் ஃப்ரெஷராக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ரோலுக்கு, இப்போ நான் ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா இன்ஃபோசிஸ் கெரியர் பேஜ்லேயே இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர், இல்லை ஏதாவது பைத்தான் டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், இந்த மாதிரி எந்த டெவலப்பராக நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோல்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் வந்து அவங்களே அங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் காலேஜ்லேயே படிச்சுட்டு இருக்கும்போதே இன்ஃபோசிஸ் ட்ரைவுக்கு வருவாங்க, காலேஜஸ்க்கே ஃப்ரெஷர்ஸ் ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படியும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ரோல் வந்ததுனாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ஆஃப் கேம்பஸ் போகணுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அந்த ட்ரைவுக்கு போய் ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த இன்ஃபோசிஸ் கெரியர் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வேணுங்கிற டிசையர் ரோலுக்கு. தென் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்யூம், உங்களோட ரெஸ்யூமும் தென் கவர் லெட்டர், இது ரெண்டுமே வந்து இன்ஃபோசிஸ்க்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கன்ஃபர்மேஷன் மெயிலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும், வெதர் யுவர் ரெஸ்யூம் இஸ் ஷார்ட் லிஸ்டட் ஆர் நாட் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் தான் அங்கே பேசும். நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கில்ஸ் இப்படி, நான் இப்படி, எனக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, இவ்வளோ நாலேஜ் இருக்குது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்யூம் தான் அங்கே பேசும். ஸோ மேக் ஷுர் தட் யுவர் ரெஸ்யூம் இஸ் கஸ்டமைஸ்டு. இந்த அப் டு டேட்டாக நீங்கள் என்ன கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதுல ஷுவராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கீ தான், இன்ஃபோசிஸ் கெரியர் பேஜில் போய் அப்ளை பண்ணிக்கணுங்கிறது. தென் அதுக்கப்புறமா ஆன்லைன் டெஸ்ட் பேட்டர்ன். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் தான் இருக்கும். எந்த இன்டர்வியூ நம்ம எடுத்துட்டோம்னாலுமே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இருக்கிறது வந்து ஆப்டிடியூட் ரவுண்டு தான். ஸோ இந்த ஆப்டிடியூடுக்குன்னே வந்து ஒரு 15 செட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது. ஆப்டிடியூட் ஃபஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்டு ஃபஸ்ட்டு எப்படி ரெஸ்யூமோ அந்த மாதிரி அடுத்தது வந்து ஆப்டிடியூட். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அப்புறம் நான் வந்து கோடிங் எனக்கு வரும், இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன், இவ்வளோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் தெரியும்னாலுமே ஆப்டிடியூட் உங்களுக்கு தெரியலன்னா அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூக்கே உங்களால் போக முடியாது. கம்யூனிகேஷன் நல்லா இருந்தாலும் HR இன்டர்வியூக்கு போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடில் கிளியராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 15 செட் ஆஃப் ஆப்டிடியூடில் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து RS அகர்வால்ங்கிறவங்களோட புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஆப்டிடியூட் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து 30 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து நடக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அதுவும் அதே மாதிரி கம்பல்சரி ஆப்டிடியூட் மாதிரியே அது வந்து அதில் வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது 25 மினிட்ஸ்க்கு நடக்கும். அதுக்கப்புறம் வேர்பல் எபிலிட்டி. ஸோ வேர்பல் எபிலிட்டிங்கிறது ப்ரிப்போசிஷன்ஸ், ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் வேர்ட்ஸ் ஆட் பண்ண சொல்கிறது, இல்லைன்னா அதாவது கிராமட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ ப்ரோக்ராமிங் எடுத்துட்டிங்கன்னா 2 ப்ராப்ளம்ஸ், கோடிங் ப்ராப்ளம்ஸ் எல்லா கம்பெனிலையுமே MNCஸ்லையுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே உங்களுக்கு 2 கோடிங் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. இஃப் யூ ஆர் அப்ளையிங் ஃபார் அன் IT ரோல். ஸோ நீங்கள்
2 கோடிங் கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இல்லை கோடிங் எழுத சொன்னாலும் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கான லாங்குவேஜில் நீங்கள் கோடிங் எழுதிக்கலாம். இது உங்களுக்கு 1 hour நடக்கும். ஸோ ஒரு கொஷின் எவ்வளோ கொஷின் எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து வருவாங்க அந்த கேட்பாங்க. அந்த டாபிக்ஸு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. இப்போ ஆப்டிடியூட்னா 20 questions 30 minutes, லாஜிக்கல்னா 15 questions 25 minutes, வெர்பல் எபிலிட்டினா 15 question 25 minutes, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா 2 கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து 1 hour கொடுப்பாங்க சால்வ் பண்ணுறக்கு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. கன்ஃபர்மேஷன் மெயில் வரும்போதே ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க்குமே உங்களுக்கு வந்துடும். அதில் நீங்கள் போய் இந்த ஆன்லைன் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ 2 டெக்னிக்கல் இன்டர்வியூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இஃப் யூ ஆர் அப்ளையிங் ஃபார் அன் டெவலப்பர் ரோல், இன்ஜினியர் ரோல், இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் 2 கோடிங் இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ ரவுண்டு 1ல் உங்களுக்கு வந்து கோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி சால்வ் பண்ணுங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். லைக் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஜோஹோலையுமே கேட்டாங்க. இன்ஃபோசிஸ் எல்லா எம்என்சிஸ்லேயுமே ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் பைத்தனில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கோடிங் ஸ்ட்ரிங் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது. நம்மளோட சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பைத்தன் ரிலேட்டடாக. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ரெக்கர்ஷனுமே எல்லா டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஷின்லேயுமே கேட்பாங்க. கான்செப்ட் ஆஃப் ரெக்கர்ஷன், தென் ப்ராப்ளம் சால்விங் யூஸிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் அரேஸ் ஆர் லிங்க்டு லிஸ்ட். ஸோ இது வந்து பேசிக்கான ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூவில் இது பேசிக்கான கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் லைக் மோஸ்ட் சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் கோடிங் கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் வந்து டேட்டா பேஸ் எப்படி queries வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது, தென் வந்து டிசைன் பிரின்சிபல், சிஸ்டம் டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி, சிஸ்டம் டிசைன்ஸ் பிரின்சிபல்னா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்டெப்த்தாக போய் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வந்து கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு பேசிக்காக மீடியம் லெவல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து டெக்னிக்கல் ரவுண்டில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 3 இன்டர்வியூலையுமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து வந்துட்டீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு 80% வந்து சால்வ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து கடந்து வந்துட்டீங்க அந்த பாதைன்னு தான் அர்த்தம். இப்போ ஹெச்ஆர் இன்டர்வியூவில் பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட அபவுட் யோர் செல்ஃப் தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹவு டு யூ ஹேண்டில் கான்ஃப்ளிக்ஸ் இன் யோர் டீம், why do you want to join Infosys. ஸோ இந்த 3 கொஷின் பேசிக்காக ஹெச்ஆர் இன்டர்வியூனால இந்த 3 கொஷின் இருக்கும். ஜோஹோக்குமே நான் இதே கொஷின் தான் சொல்லியிருப்பேன், இன்ஃபோசிஸ்க்குமே இதே கொஷின் தான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா இந்த கொஷின்ஸ் தான் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் அதிகமாக கேட்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் எல்லா டெக்னிக்கல் ஸ்கில் எல்லா நாலேஜுமே இருந்தும் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் வெளியே வரவங்க நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ மெயினாக வந்து இந்த 3 கொஷின்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தென் உங்களோட கல்ச்சுரல் ஃபிட், அதாவது உங்களோட க்ரூமிங், ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே வந்து பார்ப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக போகிறக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்பரேஷன் டிப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கோடிங் வந்து மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், இது 2லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் கோடிங். தென் இன்ஃபோசிஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. தென் அவங்களோட ப்ரிப்பரேஷன், பிஹேவியர் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார் மெத்தட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸுமே வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட்டு வந்து கீ ஸ்கில்ஸ் எதுக்கான, இப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஜாவா, பைத்தன், C++, இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அனலிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் இருக்கணும். தென் குட் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்லா டீமில் வந்து ஒர்க் பண்ணி கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேசிக்காக கீ ஸ்கில்ஸ்னால் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் தெரிஞ்சிருக்கணும், டீமில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 3மே இல்லைனாலும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் இன்ஃபோசிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ குட் லக் ஃபார் யுவர் இன்ஃபோசிஸ் இன்டர்வியூ. மேபி இன்ஃபோசிஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைனா அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஏதாவது நான் பேசின இவ்வளோ நேரத்தில் ஒரு வேர்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி இன்னும் மோர் டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், தென் ஜாப் அப்டேட்ஸ், இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் பார்க்கணுன்னா டெக் வர்ஸ் ஆஃப் ஐஷுவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.